தெருமுனை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தோழர்களே, பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்துட்டு கிட்டத்தட்ட உறுதியாகுது அப்படின்ற சூழல் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள முடிவாயிடும் அப்படின்ற சூழல்ல தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக வந்துட்டு இப்போதைக்கு தங்களோட இல்லைனாக்கா பாஜக என்ற ஒட்டுண்ணியால தமிழ்நாட்டு அரசியலை வந்துட்டு பிடிக்க முடியாது அப்படின்னு புரிந்து கொண்ட பாஜகவோட தேசிய தலைமை வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியோடைய சம்பந்தி வீடுகள் எல்லாம் ரெய்டுகள் நடத்தி ஏற்கனவே அதனுடைய கோப்புகள்ல பக்காவா வச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி டெல்லிக்கு வர வைத்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய வருத்தமும் கலக்கமும் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா பாஜக வந்துட்டு தனிப்பெரும் கட்சியை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டு பாஜக வந்துட்டு டம்மி ஆக்கி அதை வந்து வித்து வெட்டுன்றத மீண்டும் மக்களுக்கு வந்துட்டு எடுத்து காட்டுற அப்படின்ற கோபம் வந்துட்டு தேசிய தலைமைக்கு இருந்தாலும் இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோடைய தத்து தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய PL சந்தோஷ் மூலமாக ஒரு விதமான சமரசத்தை ஏற்படுத்தி அண்ணாமலையோட பதவியை வந்துட்டு காப்பாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி குறித்து சந்தித்து பேசியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய கலக்கத்தை வந்து உண்டாக்கிறது. ஏன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியல் தான் மட்டுமே என்று பேசுபொருளாக இருக்கணும். குறிப்பாக கொங்கு பெல்ட்ல தான் தான் வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் சக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையா தன்னை வந்துட்டு உருவகப்படுத்திக்கிட்டு அதுக்கான வேலைகளை வந்துட்டு அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்லாம் தன்னை தான் சொல்லணும் அண்ணாமலை வந்து நினைச்சிட்டு இருக்கான அதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பாஜக இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களுமே அண்ணாமலைய வெறும் ஜோக்கர் பையன் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை பேசுவது எல்லாம் வெறும் ஜோக்குக்காக தான் அப்படின்றது வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பேசுவதில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. சும்மா வந்துட்டு வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போகக்கூடிய சீமான் போலதான் அண்ணாமலை இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட அரசியல் வந்துட்டு இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களில் பாஜக காரர்களும் புரிந்திருக்காங்க. அண்ணாமலையை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு பலவிதமான குரல்கள் எழுந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா PL சந்தோஷ் மூலியமா வந்துட்டு தொடர்ந்து அண்ணாமலை தன்னுடைய பதவி வந்துட்டு தக்க வச்சிட்டு இருக்கிறாரு. மீண்டும் அதிமுகவோட கூட்டணி என்றால் நான் என்னோட கட்சி பதவி தூக்கி எறிஞ்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன். அதிமுகவோட கூட்டணி வைத்தாதான் நான் தலைவராக இருக்க முடியும்னாக்கா அப்படிப்பட்ட தலைவர் பதவியே தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருமாப்போட வெத்து வெட்டுத்தனமா வீராப்பு பேசிட்டு இருந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது மீண்டும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய பிறகு அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்துட்டு அண்ணாமலையை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக தமிழ்நாட்டு பாஜக வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களோட பிரச்சனை எல்லாம் அண்ணாமலை தான். அண்ணாமலை வாயை அடக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா போதும், நாங்க கம்முன்னு இருந்துக்கோம், நாங்களும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்துக்கோம். ஆனா அண்ணாமலையால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கூட்டணிக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சது. உடனே அமித்ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா PL சந்தோஷ் மூலியமா செய்தி அனுப்பி அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. டெல்லிக்கு போன அண்ணாமலையிட்ட வந்துட்டு அப்பொழுது செய்தியாளர்கள் கேட்ட போது அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா கட்சி தலைமையை தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. மீண்டும் வந்துட்டு அமித்ஷா அவர்களையும் JP நட்டா அவர்களை சந்தித்து பேசும்போதே இல்ல பாஜக வந்துட்டு இது இப்போ நம்ம கிட்டே இருக்க கூட்டணிகளை வச்சுக்கிட்டு நாம வந்துட்டு தேர்தலை சந்திப்போம், தமிழ்நாட்டில் பாஜக தனிப்பெரும் கட்சியை நான் வளர்த்து எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நீ வந்துட்டு பிரஸ் மீட்ல வந்துட்டு ஊதார் விட்டுட்டு வெறும் வாயில வந்து கம்பு சுத்துற மாதிரி எங்ககிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்துட்டு அமித்ஷாவும் JP நட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கத்தி விட்டுருக்குறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணி அப்படின்றதுல உறுதியாக தான் இருக்கிறோம், நீ மட்டும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக வந்துட்டு கூட்டணி கெடுக்காமல் இருந்தேன்னா போதும் அப்படின்ற மாதிரி பேசி வார்னிங் கொடுத்து அண்ணாமலையை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற வழியே இல்லாமல் அவருடைய தத்து தந்தை PL சந்தோஷ்கிட்ட போயிட்டு டெல்லியிலே போய் முறையிட்டிருக்காங்க. PL சந்தோஷம் வந்துட்டு ஒரே விஷயம் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா உனக்கு வீம்பு முக்கியமா சோறு முக்கியமா, அதாவது பதவி முக்கியமான்றதை முடிவு பண்ணிக்கோ அப்படின்றத வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் இந்த கூட்டணி விஷயத்தில் நாம் ஏதாவது வாயை திறந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய பதவியே போயிட மாட்டேங்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலைக்கு சோறு தான் முக்கியம், அதாவது பதவி தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருக்கிறதுனால தான் ஆரம்பத்தில் அவர் சொன்னார் இல்லைங்களா, அவருடைய நண்பர்கள் மாதம் 8 லட்சம், இப்போ அது 8 கோடியாக கூட வருமானம் வர அளவுக்கு இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறும்
தீனியும் தேவைப்படுது அப்படிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு தெரியாது. மாதம் 8 லட்சத்தை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ எத்தனை லட்சங்கள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெல்த்தியாக மாறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் வெளிப்படையாக தெரியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைக்காமலே சோறு தின்னு சுகம் கண்டு போன அண்ணாமலை கட்சியை விட்டுட்டு போயிட்டா திரும்பவும் வந்துட்டு நம்மளால பழையபடி வேலைக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, பேசாமல் வந்துட்டு நாம் வந்துட்டு அதிமுகவோட ஒத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, கட்சி நலனை விட வந்து தமிழ்நாட்டு நலனே தனக்கு முக்கியம், என்னமோ தமிழ்நாட்டு நலனின் வந்துட்டு இவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி. அப்படி தமிழ்நாட்டு நலனில் அக்கறையாக இருந்ததுனாக்கா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கு வச்சு எதுவுமே பேசுறது கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமையில் வந்து கையை வச்சிருக்காங்களே அதை பற்றியெல்லாம் பேசுறது கிடையாது. சும்மா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசை வந்து குறை சொல்லி கேட்டு இது பண்ணிட்டு போகிறது. இந்த அண்ணாமலைக்கு மக்கள் நலனில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், தமிழ்நாட்டு மக்களின் நலனை குறித்தில் கொண்டு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும், கூட்டணி குறித்து தேசிய தலைவர்கள் தான் முடிவு எடுத்து அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தேசிய தலைமை முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் இந்த தேர்தலில் வந்துட்டு கொஞ்சமாவது, ஏன்னா அவங்களுக்கு தேவை சட்டமன்றத்தில் ஒரு 4 பேரா 2 பேரா இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லைனாக்கா நிச்சயமாக பாஜக வந்துட்டு செல்லா ஓட்டு செல்லா காசு தான். தமிழ்நாட்டு அரசு இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு சட்டமன்றத்தை பேசுறதுக்கு ஒரு நபராவது இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி இல்லாத காலத்தை பேசிய எல்லா பேச்சுக்களும் பொய்யாடு. ஏற்கனவே எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்காங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரத்துல இவங்க கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி பிரியும் போது எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தது. அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. பாஜக தொடர்ந்து ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு அதிமுக முழுசா கபலீகரம் செய்யற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விடாது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலையும் வந்து திடீர்னு அந்தர்பல்ட்டி எடுத்து பம்மிட்டு நிக்கிறாரு. ஆக மொத்தத்துல இந்த முறை கூட்டணி விஷயத்துல அண்ணாமலையோட எந்த பேச்சு டெல்லி வட்டாரத்துல எடுபடாம போயிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படி என்னதான் அமித்ஷாட்ட பேசினாருன்னு தெரியல அப்படின்ற கலக்கத்துல அண்ணாமலை இருக்கதான் செய்யறாரு. ஒருவேளை நாளைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடித்தாக்கா அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு தேசிய தலைமை வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த விஷயத்துல தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.